மனம், அறிவு என்று இரண்டு வார்த்தைகளை உபயோகப்படுத்துறோம். பொதுவாக எல்லாருமே மனதை அறிவென்றே சொல்லுவாங்க. அறிவுக்கும் மனதுக்கும் தத்துவத்துல நல்ல வித்தியாசம் உண்டு. நீர்ல அலையை பார்க்கிறோம். அலை என்றது அசைவு. அந்த அசைவை நீக்கிவிட்ட நீர் தான் முதன்மை. அதுபோலதான் அறிவு என்பது முதன்மை பொருள். அதனுடைய அசைவு, புலன்கள் மூலமாக காட்சி, அந்த காட்சியிலே வரக்கூடிய இன்ப துன்பங்கள், இவைகளெல்லாம் மனம் என்று கூறும். இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு புத்தக படிப்பு ஒன்றும் பயன்படாது. ஏனென்றால் இது நமக்குள்ளாகவே நாமவே இருக்கிறோம். மனம் என்பது மனிதன்தான். இதுவரையில பெற்ற அனுபவம், இன்று அந்த மனம் இருக்கக்கூடிய நிலை, அதுதான் மனிதனுடைய மதிப்பு. மனத்தினால ஆகாத காரியமே இல்லை. அதை தெரிந்து கொண்டா அதை மனதை வன்மையாக, வலுவுடையதாக, திறனுடையதாக வைத்துக் கொள்வது நம்மிடம்தான் இருக்கிறது. இப்போ பொதுவாக மனதை பற்றி எடுத்துக்கொள்வோம். சென்சிங், ஃபீலிங் என்று சொல்லக்கூடிய இது உணர்வுகள். அந்த உணர்வுகள் எப்படி தோன்றுகின்றன என்று முதல்ல கொஞ்சம் கூர்ந்து ஆராய்ந்து பாருங்க. நம்ம உடலுக்குள்ளாக நேற்று நான் விளக்கியபடி உயிர் சக்தி விரைவாக சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. வாட் இஸ் கால்ட் எனர்ஜி பார்ட்டிகள் இன் த அவுட் சைடு, அதுவேதான் வெளியில எனர்ஜி பார்ட்டிகள் என்று எதை சொல்லப்படுகிறதோ அதேதான் உடலுக்குள்ளாக ஓடும்போது அதை உயிர் சக்தி என்று சொல்றோம். கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் நம் உடல்ல ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தொகுப்பு இயக்கத்தை தான் சூக்கும சரீரம், ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்றோம். உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது உயிர் சக்தி, அதுதான் சூக்கும சரீரம், ஆஸ்ட்ரல் பாடி. இது இயங்கிக் கொண்டிருக்கிற போது அந்த உயிர் சக்தியினுடைய நுண்மையான ஒவ்வொரு துகளும் தன்னைத்தானே விரைவாக சுற்றி கொண்டிருப்பதனால அதுல இருந்து ஒரு அலை வீசிக்கொண்டிருக்கும். அந்த அலைதான் காந்த ஆற்றலாக உடல்ல மாறுகிறது. அதை ஜீவகாந்த சக்தின்னு சொல்றோம். உயிரில இருந்து எந்த பொருள் வந்தாலும் அதுக்கு பயோ என்ற வார்த்தை சேர்க்கிறோம். இங்க தமிழ்ல சீவ, ஜீவ என்ற வார்த்தையை சேர்க்கிறோம். அதே போல அந்த காந்த ஆற்றல் இங்க உயிர் சக்தியிலிருந்து வர்றதுனால பயோ மேக்னட்டிசம்னு சொல்றோம். இப்போ உயிர் என்பது இருக்கிறது என்று சொன்னா இட் இஸ் அ பயோமேக்னட்டிக் ஃபீல்டு. அங்க அந்த பயோமேக்னட்டிக் ஃபீல்டு இருந்தாதான் உயிர் உள்ள ஜீவன். அது சார்ஜ், ஸ்டாக்கு, கன்வர்ஷன், இந்த மூன்றுக்குட்பட்டு இந்த பேரியக்க மண்டலம் உள்ள ஒரு காந்த ஆற்றல் இருக்கிறதே, யூனிவர்சல் மேக்னட்டிக் ஃபோர்ஸ், அதுல இருந்து தனியாக துண்டுபடுத்தி கொண்டு இது சுவிட்ச் போர்டு தனியா வச்சுச்சு. அதான் ஜீவன், எந்த ஜீவனா இருந்தாலும் சரி. ஏன்னா உயிர் சக்தி இங்கே சுழலுவதனால இங்கிருந்து சார்ஜ் ஆகிறது. இந்த ஸ்டாக் வச்சு அதையே செலவாகி இந்த ஜீரணம் முதலிய எல்லா செயல்களையும் பார்த்து கொண்டு இந்த இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு கால அளவுல. இப்போ இந்த பாடியில உற்பத்தி ஆகக்கூடிய ஜீவகாந்த சக்தி அவ்வப்போது அழுத்தம், பிரஷர், அழுத்தமா, ஒலியா, ஒளியா, சுவையா, மனமா மாறி செலவாகி கொண்டே இருக்கும்.
அப்படி செலவாகக்கூடிய அளவு நம்ம உடல்ல அப்படி செலவாகி கொண்டே இருக்குது இல்லையா? அந்த உடல்ல அதனுடைய அதிர்வுகள் ஒவ்வொரு உறுப்பிலையும் சேர்ந்து முழுமையாக உணர்வு என்றது அதுதான். அந்த உணர்வு நாம் தொடர்பு கொள்ளும் பொருள்ல செயல்ல அது ஏற்றத்தாழ்வடையுது பாருங்க. அதைத்தான் நாம் சென்சேஷன் ஃபீலிங்னு சொல்றோம். ஆனா பேசிக் ஃபீலிங் இருக்குது. அது என்ன? த கன்வர்ஷன் ஆஃப் அவர் பயோமேக்னட்டிக் ஃபீல்ட். இந்த ஃபீல்டுல இருந்து அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மனமாக மாறிக்கொண்டே இருக்கு. காதல கைய வச்சு பார்த்தா தெரியும் எவ்வளவு நமக்கு பேசிக் சவுண்ட் இருக்குதுன்னு. அதே போல தண்ணியை நாம் குடிக்கிறோம், அது சுவையே இல்லை என்று. நல்ல தண்ணியா இருந்தா சுவையே இல்லை. அதான் பேசிக் சுவை இருக்குதுங்க. அதற்கு மேலாக ஒரு சிறு சுவை இருந்தாலும் we are activated to feel it. அதனால் அதெல்லாம் ஃபீலிங் வருது. ஆனா பேசிக் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் உணர்ச்சி. அந்த உணர்ச்சி பேலன்ஸ்டு உணர்ச்சியா இருக்குது. நம்ம உடல்ல அந்த மாற்றம் பெறும்போது எந்த விதமான அதிர்ச்சியோ அல்லது ஒரு பெயின் வலியோ இல்லாதபடி எல்லா இயக்கமும் சரியா இருக்கிற போது பேலன்ஸ்டு ஃபீலிங். இப்போ அந்த சமயத்துல யாராவது ஒருத்தர் அப்படி தட்டுறாங்க. இப்போ ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி இந்த இடத்துல திசை மாறுது. அந்த திசை மாறுறது எந்த அளவுல எவ்வளவு அளவுல மாறுதுன்றதை இங்க தெரிஞ்சுக்கிறோம் அந்த பிரஷர் என்பதனால. அதே போல சத்தம் கேட்கிறோம். உடனே அந்த சத்தத்துக்கு தகுந்த ரெசனன்ஸ் நம்ம பாடியில இருந்து இங்க எழுச்சி பெற்று கன்வர்ஷன் உயருது. அது சத்தமாக கேட்கிறோம். இப்படி அது ஊக்குவிக்கப்படும் செயலெல்லாம் உணர்ச்சிகள்னு சொல்றோம். அப்படி உணர்ச்சிகள்ல போலாரிட்டி கெடாத அளவுக்கு இருக்குமேயானால் அந்த டிரான்ஸ்பார்மேஷன் நமக்கு இன்பம் அமைதி இருக்கும். எங்கேயாலும் கொஞ்சம் போலாரிட்டி கெட்டு தேக்கம் உண்டாகி அங்க ஷார்ட் சர்க்யூட் வந்தா அது பெயின். அதற்கு மேலாக இடத்தால் அகன்றும் காலத்தால் நீடிச்ச அந்த வலி, அதுக்கு பேர் வியாதி. அப்ப வியாதி என்ற இடம் நம்முடைய ஜீவகாந்த சக்திய செலவாக்கி கொண்டிருக்கக்கூடிய எக்ஸாஸ்டிவ் பைப். அதனால எந்த அளவுல செலவாகுதோ அதுக்கு ஏற்றவாறு ஒரு மணி நேரத்திலேயோ ஒரு நாள்லயோ ஒரு மாதத்திலேயோ ஒரு வருஷத்திலேயோ உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தி எல்லாம் குறைஞ்சிட்டே வந்து இனி இந்த பாடியை நிர்வகிக்க முடியாது என்ற நிலை வர்ற போது அது எல்லாம் ஸ்டாப் ஆயிடும், டெத்து உண்டாகுது. அப்ப ஜீவகாந்த சக்தி ஓடுற வரைக்கும் தான் உயிர்னு சொல்றோம். ஜீவகாந்த சக்தி வறண்டு போச்சு கம்ப்ளீட்டா, அது டெத்து. ஜீவகாந்த சக்தி கன்வெர்ட், அதாவது ஷார்ட் சர்க்யூட், அதாவது மின் குறுக்கானால் அது வலி. இத பேசிக் இதை வச்சுக்கோங்க. அப்படி நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுது, ஒரு பெயின். பெயின்னா இயற்கையில உள்ள பசி கூட பெயின் தான். ஏன்னா அந்த இடத்துல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஒரு அளவுல உணவை ஜீரணிக்கிறதுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்குது. இப்ப நம்ம சாப்பிடலை, வயிறு காலியா இருக்கு. அப்போ அந்த செயல்பட்டு கொண்டே இருக்கிற, அதாவது இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய இயக்கம் ஒண்ணு. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உற்பத்தியானா அதுக்கு வேலை இருக்கணுமே, உணவு இருந்தா தானே பேலன்ஸ் பண்ணும். உணவு இல்லைன்னா அந்த வால், அதாவது இரைப்பை சுவரையே அரிக்க ஆரம்பிக்குது. அப்போ அங்க போலாரிட்டி கெட்டு போகுது. அப்போ முதல்ல ஏதோ பசி என்ற உணர்ச்சியா இருந்தாலும் அதுக்கப்புறம் தாங்க முடியாத உணர்வும் அந்த இடத்துல எக்ஸாஸ்டன் ஆஃப் அவர் எனர்ஜி ஏற்படுற போது
பலகீனமா போகுது. இப்போ இந்த மாதிரி உடல்ல தேவையினாலேயோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்க, துன்ப உணர்வு இருக்குத, அதுதான் அறிவு என்ற பொருளுக்கு, அதாவது முதல் படர்க்க நிலை, எக்ஸ்டெண்டட் ஆக்டிவிட்டி ஆஃப் அவர் நாலெட்ஜ் கான்சியஸ்னஸ். மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அறிவுல இருந்து மனமாக படர்க்க நிலையில முதல் உணர்வுகள் பெயின் அல்லது ஏதோ ஒன்று. அந்த உணர்வு ஏற்பட்ட உடனே நாம் உடனே அதை சரிப்படுத்த முயற்சிக்கிறோம். ஒரு வலி இருக்குது, அந்த வலியை போக்கிக் கொள்ளணும்ன்ற எண்ணம் உண்டாகும். அதற்கு ஒரு செயலோ ஒரு பொருளோ ஒரு ஆளுடைய உதவியோ சூழ்நிலையின் மாற்றமோ ஏதோ தேவை இருக்கு. முதல்ல உணர்றோம், அதன் பிறகு அது என்ன தேவை என்றதை உணர்றோம். இப்ப ரெண்டாவது எப்படி மாற்றுறது என்ற போது எப்படி மாறும் ரெண்டாவது. மூன்றாவது அந்த மாதிரி இன்னது வேணும், காத்து வேண்டும் அல்லது உணவு வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதை செய்யறோம். அப்போ வேணும் என்று தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க, அதான் நீடு, தேவை. அந்த தேவையை உணர்ந்த உடனே அதை முடிக்க வேண்டும் என்றது பாடியில உள்ள எல்லா செல்களுக்கும் அது ஒரு தொடர்பு வந்து போச்சு மூளையினுடைய செல்கள் மூலமாக. அப்போ ஆக்ஷன், முயற்சி, செயல். அந்த முயற்சியோடு செயல் செய்யறோம், அதுல இருந்து ஒரு விளைவு வருது. வலி போறது அல்ல ஜாஸ்தி ஆகிறது, அந்த மாதிரி ஒரு விளைவு. அந்த விளைவை அனுபவிக்கிறோம். என்ஜாய்மெண்ட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், என்ஜாய்மெண்ட் ஆர் சஃபரிங். அதன் பிறகு அதுல இருந்து அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது, அனுபவம். அனுபவத்தை ஒட்டி மீண்டும் அதே பெயின் அதே தேவை வரும்போது இந்த முறையில நான் செய்யணும், இந்த முறையில செய்யக்கூடாது என்ற ரிசர்ச், அதுல இருந்து ரியலைசேஷன். இப்படித்தான் நான் அதை உபயோகிக்கணும், இப்படித்தான் இந்த வலியை போக்கிக் கொள்ளணும் என்றது ரியலைசேஷன். கன்க்ளூஷன். இத்தகைய அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு பொருளை அனுபவிக்கிற போது, ஒவ்வொரு ஆளோட தொடர்பு கொள்ற போது ஒரு ரியலைசேஷன், ஒரு முடிவு நமக்கு வந்துவிடுது. அந்த முடிவை வச்சுக்கிட்டு தான் வாழறோம். அப்போ ஃபீலிங், நீடு, zeal, action, result, enjoyment, experience, research, realization, conclusion. அதாவது உணர்வுகள், தேவை, முயற்சி, செயல், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு ஆக 10 கட்டமாக இந்த கான்சியஸ்னஸ், அறிவு என்பது படர்க்க நிலையில விரிந்து உடல் மூலமாக புலன்கள் மூலமாக இயங்குகிறது பாருங்க. இதுதான் மனம் எனப்படுவது. இந்த மனதுக்கு அடித்தளமான நிலையில உள்ளது அறிவு, கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் என்பது இந்த உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தியாலே ஒட்டி அந்த படிப்படியாக உணர்ந்து கொண்டு போகும். இதெல்லாம் மனம். அப்படி எந்த செயல் செய்தாலும் நமக்கு ஒரு உணர்வு உண்டு அல்லது அதிலிருந்து ஒரு முடிவு உண்டு. இப்படி மனம் என்பது புறத்தே இயங்கும் பெரிஃபரல் கான்சியஸ்னஸ், அதுதான் மனம். இந்த மனம் நாம் என்ன செய்தாலும் அது அடித்தளமாக உள்ள கான்சியஸ்னஸ் இருக்குத, அது ஜெனட்டிக் சென்டர்ல அமைந்து இருக்கு. அதனால நாம என்ன செய்தாலும்
இங்க விரலால ஏதோ தொட்டோம், ஓ இது சூடா இருக்குது, அல்லது அத எப்படி மூளை உணர்ந்து இங்க பதிவாகுதோ இது கருவியாதான் இருக்குது கை. அதுபோல எந்த பொருளை நாம் தொடர்பு கொண்டாலும் புலன்கள் மூலமாக, அந்த வெளிப்புறமாக புலன்கள் மூலமாக தொடர்பு கொள்ற போது அது மனம் கணிக்கிறது, இன்பம் துன்பம் அவ்வளவும் வாங்கி அடித்தளத்துல இருப்பு வச்சு ஸ்டாக். அதான் கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் என்றது வேற ஒண்ணும் இல்லை, இறைநிலை அல்லது யூனிஃபைட் ஃபோர்ஸ், எல்லாம் வல்ல மகாசக்தி என்று எதை சொல்றோமோ இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சக்தி. அதுவேதான் இருப்பு ஆற்றலாக கான்சியஸ்னஸ் என்ற 3 தன்மையை சேர்ந்ததுதான் தெய்வத்தன்மை. ஒன்று இருப்பு, 2வது வேகம், 3வது அறிவு. இருப்பு, விரைவு, அறிவு. ஸ்டாட்டிக், ஃபோர்ஸ், கான்சியஸ்னஸ். இந்த 3 சேர்ந்ததுதான் இறைநிலை, யூனிஃபைடு ஃபோர்ஸ். இது இல்லாத இடமே இல்லை. அதனால இந்த எந்த இயக்கத்திலையும் இந்த 3 இல்லாத இருக்க முடியாது, எந்த பொருளையும் 3 இல்லாம இருக்க முடியாது. இத முதல்ல வச்சுக்கொண்டா, நீங்க ஒரு பொருளை பாக்குறீங்க, இந்த அறிவு, இந்த அது ஜெனட்டிக் சென்டர்ல அமைந்து இருக்கக்கூடியது, அத ரெசனன்ஸ் சொல்றாங்க. அதாவது எந்த அலைக்கும் 5 வகையான இயக்கம் உண்டு: கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்ட்ராக்ஷன். அதனால எந்த பொருளுடைய அலை பட்டாலும் அங்கே ஜெனட்டிக் சென்டருக்கு வந்து சேர்ந்துடும். எப்படி உலகத்து மேல எந்த பொருளை வச்சாலும் மைய நோக்கி இழுக்கிறதோ, அதே போல புலன்கள் 5 புலன்கள் மூலமாக எந்த அலை வந்து சேர்ந்தாலும் அது மைய நோக்கி இழுத்து அதை சுருக்கி இருப்பாக வச்சுக்கணும். அதன் பிறகு இது எந்த மனச்சுழல்ல இது பதிந்ததோ அதே மனச்சுழல்ல வர்ற போதோ, நீங்களா மனத அது என்ன பார்த்தோம் என்ற போதோ அந்த நிலைக்கு வந்த போது அங்க சுருங்கி இருக்கக்கூடிய கருத்தானது அப்படியே பிரெயின் செல் மூலமாக விரித்து காட்டி எண்ணங்கள். அப்போ எந்த எண்ணமானாலும் முன்னை செய்ததுதான் வரும். அல்லது சில சமயம் இது வேணும் அது வேணும்னு முன்ன அனுபவத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஆனா பெரும்பாலும் எண்ணங்கள் எழுந்திருக்கிறதெல்லாம் முன்ன போட்டு வச்சதான் வரும். அப்போ ஒரு பசுவை பார்க்கிறோம், கொசு போல பிரதிபலிக்குது கண்ல. அதுல இருந்து டாட் புள்ளி அளவுல மூளையில போய் அழுத்தது. மூளை செல்கள் எல்லாம் சேர்ந்து அதை அலையாக்கி உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தியில சேர்த்து, அப்போ அதை சுருக்கி அதுல கேரக்டரைஸ்டு வேவ் எதுவோ அதெல்லாம் சுருக்கி இருப்பாரு. அந்தந்த நேரத்துல அதாவது அப்படியே மூளையில பட்டு அதை மேக்னிஃபை பண்ணி விரித்து காட்டி எண்ணங்களாக, எண்ணம் வர்ற போது அது அடுத்து செயல். அந்த செயல்ல வர்ற விளைவு, செயல், எண்ணம் 3 மீண்டும் இருப்பு, பதிவு, திருப்பி திருப்பி இதே நடந்துட்டு வருது. இப்படி செய்த செயல்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சும்மா உட்கார்ந்துருந்தீங்கன்னாலும் அவ்வப்போது எண்ணங்கள் வரும். அது செயலை தூண்டும். அத்தகைய எண்ணங்கள் 6 வகையான எண்ணங்கள் நாம் அனலைஸ் பண்ணி பிரிக்கலாம். அப்போ அது தெரிந்து கொண்டாதான் சில நாள்ல இது எண்ணம் எங்க வருது என்றதை தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றி இப்பொழுது அருள்நிதி சோமு அந்த எண்ணங்களை பற்றி அனாலிசிஸ் ஆஃப் தாட் என்ற சப்ஜெக்ட் உரையாற்றுவாங்க. அதன் பிறகு மாரலைசேஷன் ஆஃப் டிசைர் என்ற சப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன்.